பிரைஸ் அலாட். சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்குள்ளே கேட்டுட்டு இருந்த தேவையில்லாத சத்தத்துக்கு கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அது என்னென்னா, அடிக்கடி எனக்குள்ளே நீ கேன்சர் செத்து போயிடுவ, கேன்சர் செத்து போயிடுவேன்ற இந்த சத்தம் ஓயாமல் எனக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தது. அப்போ நானும் அதுக்கு பதில் போராடுறேன். இல்லை, எனக்கு எதுவும் வராதுன்னு அப்படி நான் போராடினாலும் அந்த சத்தம் எனக்குள்ளே மறுபடியும் ஓயாமல் கேட்டுகிட்டே இருந்தது. காலையில் எந்திக்கும் போதும் சரி, நைட்டு இடையில முழிப்பு வந்தாலும், நைட்டு தூங்க போகும்போது எப்போதும் இந்த சத்தம் எனக்குள்ளே கேட்டுகிட்டே இருந்தது. இதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 1 வீக்காக இந்த ப்ராப்ளம்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதை யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அதை வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணல. அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட் யார்ட்டையுமே இதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கல. அப்போ எனக்கு சடனாக ஜான்சி ஆண்டி ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் அவங்களுக்கு இதை பற்றி சொன்னேன். ஆண்டி, இந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ ஆண்டி சொன்னாங்க, நீ லாஸ்ட் வீக் நீ மெசேஜ் கேட்டியா, அதில் நான் ஃபியர் பற்றி தான் எடுத்திருப்பேன், நீ அதை நல்லா கேளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் இந்த மாதிரி கொடிய நோய்களுக்கும் மரணத்துக்கும் வியாதிக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார், எல்லாத்தையும் நமக்காண்டி சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் பெட்டராக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட எனக்கு அந்த சத்தம் கேட்கவே இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு வாட்டி கூட எனக்கு அந்த சத்தம் அந்த பயம் எனக்குள்ளே வரவும் இல்லை. சப்போஸ் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நம்ம ஓப்பன் பண்ணாலும் அதில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வீடியோஸ் வரும். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க, அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வந்துடும், அந்த மாதிரி வீடியோஸ் வந்தால் கூட அதை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இன்னொன்று, உடனே என்னுடைய மனசில் வர்றது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்மளுக்கு எந்த வியாதியும் வராது, அவர் நம்மளை பூமியில் ஆள்றதுக்காண்டி தான் நம்மளை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி தான் எனக்குள்ளே கேட்கும். அந்த பயங்கிறது எனக்குள்ளே இப்போ வரைக்கும் வரவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.